மச்சான், எனக்கு ஒரு டவுட்டுடா. என்ன டவுட்டு? இல்ல, இவங்க மேக்கப் பண்றேன்னு சொல்லிட்டு போய் 2 ஹவர் ஆகுது, இன்னும் வரவே இல்லையே. வருவாங்களா மாட்டாங்களா? ம் ஒருவேளை அங்க ஃபங்க்ஷனே முடிஞ்சுட்டா என்னடா பண்றது? கல்யாணம் பண்ணி பாரு, அப்ப தெரியும். என்னடா சொல்ற? அப்ப கல்யாணம் பண்ணா எனக்கும் இதே நிலைமை தானா? உனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அதே நிலைமை தான். அட போடா. நானும் வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கேன், இவங்க வந்த மாதிரியே தெரியல. ஒரு 4 முழம் சேலையை சுத்திட்டு வர்றதுக்கா இவ்வளவு நேரம்? சாரி மச்சான், தப்பா சொல்றேன். 8 முழம். டேய், இருடா, நானும் வெயிட் பண்ணதானே செய்யறேன். வெயிட் பண்ணுவோம், வேற வழி இல்ல. ஒருத்தர் கிளம்புனாலே 1 ஹவர் ஆகும். இங்க இருக்கிறவங்கள கணக்கு பண்ணி போட்டு 6 7 பேர் இருக்காங்க. அப்ப எப்படி பார்த்தாலும் 6 ஹவர் 7 ஹவர் ஆயிடும்னு நினைக்கிறேன்டா. அட பாவி, என்னடா சொல்ற? நீ அந்த சைடு உட்காந்து பாரு வராங்களான்னு, நான் இந்த சைடு உட்காந்து பாக்குறேன். ஐயோ ராமா, ரொம்ப சலிச்சுக்காத. இதுதானே முதல் வாட்டி. அப்புறம் என்ன, கல்யாணம் ஆனா தெரியும். அட போடா. இன்னும் நீ துணி கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போலியே. கூட்டிட்டு போய் பாரு, வாழ்க்கைய வெறுத்துரும். அந்த அளவுக்கா பண்ணுவாங்க? பண்ணு, வாங்கலா. கூட்டிட்டு போய் பாரு முதல்ல, அதுக்கப்புறம் தெரியும். ஐயோ கடவுளே. என்னடா நீங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு சைடு தலையை திருப்பிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? அம்மா தாயே, நீயாச்சும் வந்திய. ரேஷ்மக்கா, எவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்றது? ஏன் இவ்வளவு நேரம் பண்றீங்க நீங்க? சொல்லுவீங்கடா சொல்லுவீங்க. உங்களுக்கு என்ன, ஒரு சட்டையும் பேண்ட்டையும் தூக்கி போட்டுக்கிட்டு வந்தா முடிஞ்சிட்டு, எங்களுக்கு என்ன அப்படியா? ஏன்டா கேட்ட? அவ வேற நீள நீளமா முழ முழமா அகல அகலமா கதை சொல்லுவா. கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. ஆட போடா. சரி, நீங்க வந்துட்டீங்க. சரி, இவனுடைய ஆளும் என் ஆளும் எங்க? ஆளா? கல்யாணம் வீட்டுல அப்புறம் என்ன? சாரிக்கா, அவன் பொண்டாட்டி என்னுடைய ஆளும் எங்க? வராங்க வராங்க, பொறுமையா வெயிட் பண்ணுங்க. என்னடா மறுபடியும் வெயிட் பண்ண சொல்றாங்க? வெயிட் பண்ணி தான் ஆகணும் மச்சான். பழகிடுடா. அம்மா அப்பெல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா? ரெடி ஆயிட்டாங்க. ஏய், உன் ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்டாஃப் வேலை செய்யறாங்க, சரி ஓகே, அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்னா நீங்க போலாம், எங்களையும் ஏன் சேர்த்து கூட்டிட்டு போறீங்க? ஜென்னிஃபர் உனக்கு தெரியும் தானே, அப்புறம் என்ன? ஜெனிஃபர் தெரியும், நான் கூட ஓகே தான். பட் இருந்தாலும் அப்பா அம்மா பாட்டி எல்லாம் ஏன்டா கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிற? நான் அதுக்கு மட்டும் கூட்டிட்டு போனோம்னு நினைக்கல. அங்க போறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போனோம்னு சொன்னல, அங்க கூட்டிட்டு போறேன். அப்படி எங்க கூட்டிட்டு போற? கூட தானே வரப்போற, தெரிஞ்சுக்கோ. அதுக்குள்ள மேடத்துக்கு அவசரம். ஆமா, கொஞ்ச நேரம் கூட பொறுமையே இல்ல. ஆமா, ஏன் தங்க குட்டி எங்க? தங்க குட்டியா? ஆமா, ஏன் ரோஷன்? அவனெல்லாம் கூட்டிட்டு வரல. அவனை முருகா அண்ணன் கிட்ட கூட்டிருக்கேன். அவர் வெளியே கூட்டிட்டு போயிருக்காரு. ஏன்க்கா, கூட்டிட்டு வந்தா ஜாலியா இருக்கும்ல, அவன் ஏதாச்சும் பேசிட்டே வருவான். உங்களுக்கு ஜாலியா இருக்கும், 10 நிமிஷம் பாத்துப்பீங்க, அடுத்த 15வது நிமிஷம் என் கையில தருவீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து. அவனை என்னால சமாளிக்க முடியாது. எப்பா, ஆளை விடுங்க. இங்க இருந்தாச்சும் முருகன் அண்ணன் உங்க குழந்தைங்க எல்லாம் இருக்காங்களே, அவங்க கூட கூட்டிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டுவாரு. அதுக்கப்புறம் நம்மளே வந்துடலாம். லூசே, கூட்டிட்டு வா, எல்லாரும் ஒன்னா போலாம். போடா. இது கிட்ட பேசவே முடியாது. அங்க பாரு ரகு, உன் ஆள் வரா. மச்சான், நான் வேணா பேக்ரவுண்ட்ல மியூசிக் போடுவா? தன்னா நன்னா தன்னா நன்னா தன்னானே தன்னானே நன்னானே நானே நன்னானே நா. தயவு செஞ்சு வாயை முடிக்கிட்டு இரு. ஏன் மச்சான், நான் பாடுறதுனால கேட்க முடியலையா? அதுவும் ஒரு காரணம் தான். நீ பாடுறது சத்தியமா கேட்க முடியல. இன்னொன்னு, ஏற்கனவே இப்பதான் அந்த சேனலை காப்பாத்தி வச்சிருக்கேன். மியூசிக்க போடு மியூசிக்க போடு, நான் ஒரு மியூசிக்க போட, அவன் ஒரு மியூசிக்க போடுறன்ற பேர்ல அவன் காப்பிரைட் எனக்கு கொடுக்க, சேனலே மொத்தமா போயிருக்கும். ஏதோ கடவுள் புண்ணியத்துல இப்பதான் கொஞ்சம் அந்த காப்பிரைட் பிரச்சனை இல்லாம இருக்கு மச்சான். அமைதியே இரு மச்சான். சரி மச்சான். அனு, அழகா இருக்க. 2 பேரும் சேம் சரியா? எப்ப எடுத்தீங்க 2 பேரும்? ரகு, இது அனுவும் நானும் கல்யாணத்துக்கு தான் எடுத்தோம். ஆனா கல்யாணத்துக்கு எடுத்ததுக்கு கல்யாணத்துக்கு இல்ல. என்ன பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க? இருடா சொல்றேன். தாலி பிரிச்சு கோக்கறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுப்பாங்கல்ல, அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்க எடுத்தோம். 2 பேரும் சேமா போடலாம் அப்படின்னு சொல்லி. எங்க, அதுக்குள்ளதான் மேடமும் சாரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு gift கொடுத்துருக்கீங்களா? கிஃப்டா? நாங்க எப்ப கொடுத்தோம்? அதான் வயித்துக்குள்ள தூங்கிட்டு இருக்கே. ஓ, அப்படி வரியா நீ? அப்படிதான். சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? பிரெக்னெண்டா இருக்கும் போது தாலி பிரிச்சுலாம் கோக்க மாட்டாங்க, அதனாலதான். சரி, இந்த சாரி எப்படியோ எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு கட்டலான்னு முடிவாயிட்டு இங்க கட்டிட்டு போவோமேன்ட்டு கட்டிட்டு வந்தோம். நல்லா இருக்கு தானே? எனக்கு தானே அழகா இருக்கு அனுவை விட. ராகு, சேச்சே, என் பொண்டாட்டிக்கு தான் அழகா இருக்கு. அட பாவி, எப்பவும் என் அக்கா தான் அழகுன்னு சொல்லுவ, பொண்டாட்டி பார்த்தோன்னு அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சிட்ட. உன்னை இருக்குடா உனக்கு. இரு,
அக்கா சொக்கன்னு வருவல. ரேஷ்மா என் நிலைமைய புரிஞ்சுக்கோ ரேஷ்மா கொஞ்சம். நீ கூட பரவாயில்ல, சண்டை போடுவதான் இல்லைன்னு சொல்லல, 2 நிமிஷத்தோட முடிச்சிருவ. ஆனா இங்க இருக்காளே ஒருத்தி பக்கத்துல, 2 நாளா மூஞ்ச தூக்கி வச்சுப்பாடி. இந்த காரணத்தை சொல்லி சொல்லி அடிப்பா. அப்ப நான் தான் அழகா இருக்கேன், பொய் சொல்லியிருக்கேன் அப்படிதானே ரகு? சத்தியமா போய் சொல்லல, என் அனுதான் அழகா இருக்கா, போதுமா? சரிங்க சார், ஓவரா பண்ணாதீங்க. அக்கா, நீங்க அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ்ரா தம்பி. பாத்தீங்களாக்கா, நான் தான் உண்மையா சொல்றேன். எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் பாருங்க உங்க மேல. நீ என் மேல பாசம் வச்சிருக்க. சரி சரி, இப்போ உன் ஆளு வரும்ல, அப்ப தெரியும். அப்படியெல்லாம் நான் மாற மாட்டேங்க்கா. செத்தாலும் அப்படிலாம் மாற மாட்டேன். இவனா மாதிரி நினைச்சீங்களா நீங்க என்ன? எத்தனை பேரை பார்த்திருக்கேன். அக்கா. பின்னாடி உன் ஆள் நிக்காவர். ஆதி. ஏய் ஷாலினி, அழகா இருக்கடி. உண்மையாவா? சத்தியமா. அப்படியா? ஆமா. இங்க இருக்கிறவங்களே நீ மட்டும்தான் அழகா இருக்க. அட பாவி, அவன் கூட பரவாயில்லடா, அந்தர் பல்ட்டி தான் அடிச்சான். ஆனா நீ கால்லயே விழுந்துட்ட. இல்லக்கா, அக்காவா பார்க்கும்போது நீங்க அழகா இருக்கீங்க, பொண்டாட்டியா பார்க்கும்போது அவ அழகா இருக்கா. பொண்டாட்டி? சரி சரி, ரகு கத்துக்கோ எப்படியெல்லாம் மேனேஜ் பண்றான் பாரு. இவன் பொழைச்சுப்பான்க்கா, இவன் பொழைச்சுப்பான். என்ன மச்சான்? சி, வாய முடி. 32 பல்லும் தெரியுது. ஐயோ கடவுளே. அத்தை, என் பிள்ளைங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாருங்க அத்தை. 2 நாளா வீட்டுல ஒரே சண்டை சச்சரவா இருந்துச்சு, மனசே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப 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 நிம்மதியா இருக்கு. என்னத்த சொல்றீங்க? பிள்ளைங்களை பார்த்து கண்ணு வைக்காதடி, நம்ம கண்ணே பொல்லாத கண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆமா, வந்த உடனே பிள்ளைங்களை எல்லாத்தையும் நிக்க வச்சு சுத்தி போடணும், பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து. இதுதான் ஒண்ணு கேடு இந்த வீட்டுல. எம்மா கோபப்படாத, விடு மருமவுல. என்ன இப்ப நான் தப்பா சொல்லிட்டேன்? கண்டவங்களையும் கூட்டிட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சுக்க வேண்டியது, வீட்டுல பேன்னு கத்திக்கிட்டு இருக்க வேண்டியது எந்த நேரமும். ஒரு தூக்கம் இருக்கா அந்த வீட்டுல நிம்மதியா? உனக்கு தூங்கினா எங்கேயாச்சும் போய் தூங்கி தொலையேன். அதை விட்டுட்டு பிள்ளைங்க நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது கரிச்சு கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்க. மருமல விடு, உன் அம்மா தான் இப்படிதான் தெரியல, அப்புறம் என்ன? அந்த பூசணிக்காவை வாங்கிட்டு வந்து சுத்தி அவ தலையில உடைக்கணும் முதல்ல. உடைச்சாலும் உடைப்ப நீ. ஆமா, பாத்தியாடி உன் மாமியார் கலைக்கு கொழுப்ப என் தலையில உடைப்பாலாம். சும்மா இருமா கொஞ்ச நேரம். நீ இப்ப வரையா இல்லையா? நாங்களாம் கிளம்புறோம். வர இருடி. நீங்கெல்லாம் போனா நான் மட்டும் இங்க என்னத்த பண்ணேன்? நானும் வாரேன். வந்த இடத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும், புரிஞ்சுதா? எல்லாம் எனக்கு தெரியும். சரி, உன்னெல்லாம் எப்ப நீ முதல்ல ஊருக்கு போற? ஏடி, என்னை விரட்டுறதுலயே இருப்பியோ? எனக்கு தோணும் போது நான் போவேன். அது தயவு செஞ்சு சீக்கிரம் தோணட்டும், சீக்கிரம் போய் தொலை. எம்மா எம்மா எம்மா, இந்த காலத்துல பெத்தவங்களை பாத்துக்கணும்னாலே பிள்ளைங்களுக்கு அப்படித்தான் வலிக்கும் போல. என்னத்த பண்ணேன் நான்லாம்? உனக்கு எவ்வளோ பண்ணிருக்கேன், ஆனா உனக்கு இப்ப தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. ஷோ கடவுளே, ஒரு ராமாயணத்தை ஆரம்பிக்காம வந்து தொலை, போவோம். ஐயா ரகு, கிளம்புவோமா? நேரம் ஆச்சுல. எங்கேயோ ஒரு இடத்துக்கு வர கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். ஆமாம்மா, கிளம்புவோம், நேரம் வச்சுதான். கிளம்பலாம் தானே? ரேஷ்மா, பிரியாவை கூப்பிடலையா? என்னல நீ லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? எல்லாரையுமே கூட்டிட்டு போக முடியும், வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷனா? இருந்தாலும் அவ இங்க தானே இருக்கா, கூப்பிட்டுருக்கலாம்ல. சரி, எங்க பிரியாவும் முத்து மாதிரியும் நான் போய் கூட்டிட்டு வரேன் இரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க ஸ்கேன் எடுக்கணும்னு போயிருக்காங்க. அனமலி ஸ்கேன் 5th மந்த் எடுக்க வேண்டாமா, அதனால பிளட் டெஸ்ட் நேற்று தான் கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. அவ அங்க போயிருக்கா. சரி சரி, அப்ப சரி நம்ம போவோம். யோ, எல்லா ஏற்பாடும் கரெக்டா பண்ணிட்டியா நீ? அது என்ன ராஜேஸ்வரி இப்படி கேட்டுட்ட? எல்லாமே பக்காவா பண்ணிட்டேன். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்தது உடனே தட்டை மாத்திக்க வேண்டியதுதான், தட்டை மாத்திட்டு ரிங்கு போட்டுக்க வேண்டியதுதான். என்னையா கூறு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? அவங்க கிறிஸ்டின் இல்ல, ஹிந்து. அப்ப என்ன பண்ணணும்? அவங்க என்ன மறுபடி பண்ணுவாங்கன்னு என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. சரி, அவங்க வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ரிங் எல்லாம் வாங்கி வச்சாச்சு தானே? ரிங்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எடுத்துட்டு வருவாங்க. ஷோ கடவுளே, ஏயா இப்படி இருக்க? ஒரு விஷயத்த சொன்னா சரியா பண்ண மாட்டியா? சரி விடு, நான் வேலை செய்யறவங்க கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்றேன். சரி சரி. யார் ராஜேஸ்வரி, புது சேலையா? அழகா இருக்கு. எவ்வளவு காசு கொடுத்து வாங்கின? நீ ஏன் காசு கொடுத்து வாங்கி கொடுத்த? அப்புறம் என்ன கேள்வி கேக்குற? சி, தள்ளி போ தூர. தொடாதையா, தொட்ட அழுக்காயிராதா? ஆமா ஆமா ராஜேஸ்வரி, அதுவும் கரெக்ட் தான். தொட்டா அழுக்காயிரும் என்ன. சரி சரி, உனக்குன்னே ஆர்டர் போட்ட மாதிரி இருக்கு. தெரிஞ்சதுனால தானே வாங்கியிருக்கேன். முதல்ல உன் பொண்ணு கிளம்பிட்டாளா? அவளை பாத்தியா நீ? அங்க போய் பாக்கலையே. என்ன இழுத்து இழுத்து பேசிக்கிட்டு இருக்க? அங்க போய் பாக்கலையே, கேட்கலையான்னுகிட்டு. உன் பொண்ணு எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் அடம் பிடிச்சான்னு வச்சுக்கோ, தூக்கி போட்டு உன்னதான் மிதிப்பேன். ஆமா, அப்படிலாம் அவன் பண்ண மாட்டா ராஜேஸ்வரி. நான் எல்லாத்தையும் அவகிட்ட பேசிட்டேன், அவன் ஒத்துக்கிட்டா கல்யாணத்துக்கு. பார்க்க தானே போறேன். ஒழுங்கா நடக்கலன்னா என்ன இருக்குன்னு மட்டும் பாப்போம்.
சேலையை கொடுத்து விட்டுனே அதை கட்டிக்கிட்டாலாமா? ராஜேஸ்வரி, என்னதான் இருந்தாலும் அவளுக்கு தானே இன்னைக்கு நிச்சயதார்த்தம். உனக்கும் நம்ம பொண்ணுக்கும் புது சேலை எடுத்திருக்கா. சரி, அவளுக்கும் ஒரு சேலை எடுத்து கொடுக்கணும்ல ராஜேஸ்வரி. பழைய சேலையை கொடுத்த மாதிரி கொடுத்து வச்சிருக்க. யோ, நான் அது ஒரே ஒரு வாட்டி தான் கட்டினேன். விலை எவ்வளவு தெரியுமா? 20,000 ரூபாய். என்ன பண்ண சொல்ற? ஆ, அது லைட்டா கிழிஞ்சிருச்சு முந்தானியில. அது தையல் போட்டு வச்சிருக்கேன். திரும்பியும் என்னைய கட்ட சொல்றியா கிழிஞ்ச சாரிய? இல்ல என் பொண்ணை கொடுக்க சொல்றியா? எங்க ஸ்டேட்டஸ் என்ன வருது? அதுவும் இல்லாம 20,000 ரூபாய் சேலையை யாருக்கும் தூக்கிலாம் கொடுக்க முடியாது. நல்லாதான் இருக்கு, அதை தான் கொடுத்துருக்கேன். ஏன் உன் பொண்ணு அதை சொன்னாலோ? இல்ல ராஜேஸ்வரி, நானே அந்த சேலையில உன்னை 2-3 வாட்டி கட்டி பார்த்திருக்கேன். அதான் சரி அவளுக்கு புது சேலை எடுத்து கொடுத்துருப்பீங்களோன்னு நினைச்சேன். பழைய சேலை மாதிரி இருக்கும்ல அது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ட்ரை வாஷ் போட்டு நல்லா தான் இருக்கு, புது சேலை மாதிரி. அயன் பண்ணி எல்லாத்தையும் பக்காவா கொடுத்துருக்கேன். நீ வாயை மூடிக்கிட்டு இருந்தா யாருக்கும் தெரியாது. வா, முதல்ல போயிட்டு உன் பொண்ணு கிளம்பிட்டாளான்னு பார்ப்போம். நல்லா வாய்க்கு வக்கனையா பேசிக்கிட்டு இருப்பான். ச்சீ, உன்னை போய் கல்யாணம் பண்ண பாரு. எல்லாம் என்னோட தலையெழுத்து. நான் எங்க இருக்க வேண்டிய ஆளு தெரியுமா? ஆ, இப்ப மட்டும் என்ன ராஜேஸ்வரி, நல்லா தானே இருக்கா? ஆமா ஆமா, நல்லா இருந்து கிழிச்சேன். பேசாம வந்துரு சொல்லிட்டேன், இல்லைன்னா என் வாயில நல்லா வந்துடும். ஆ, சரி. மச்சி, என்னடி இப்படி உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க ரொம்ப நேரமா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னாச்சுடி? ஒன்னும் இல்லடி கௌசி. சொல்லுடி, என்ன? இல்ல, அது வந்து ஒன்னும் இல்லை. என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. ஒன்னும் இல்லப்பா. உனக்கு என்ன என்ன கவலை இருக்க போகுது? எல்லாமே இருக்கு. இங்க பாரு, கல்யாணம் பண்ணி வைக்கிறது கூட பணக்கார வீட்டை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா என்ன, சேலை எடுக்கும் போது பார்க்காம எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சேலை கிழிஞ்சிருக்கு மச்சி முந்தானையில. அது தெரியாத மாதிரி தான் பின் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் கிழிஞ்ச சேரீ அதான் ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. அடி போடி, வாழ்க்கையே இங்க துணி மாத்தி கிழிஞ்சு கிழிஞ்சுதான் அங்க தங்கி எங்கேயும் தொங்கிட்டு இருக்கு. இதுல சேலை வேற கிழிஞ்சிருக்குன்னு நீ ஃபீல் பண்ற. ஏன்டி இப்படி பேசுற? உன்கிட்ட தான் பேசுறேன். வந்ததுல இருந்து இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்க மாதிரியே நீ காமிச்சிக்கல. இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன ஆச்சுன்னு கேட்டா சொல்லு. என்ன சொல்ற? எனக்கு இந்த கல்யாணத்திலேயே விருப்பம் இல்ல. அடி பைத்தியமே, விருப்பம் இல்லாத கல்யாணத்துக்கு இப்படி கிளம்பி உட்காந்துட்டு இருக்க? வேற என்னடி பண்ண சொல்ற? எனக்காண்டி பேசுறதுக்கு யார் இருக்கா? எனக்காண்டி பேசுறதுக்கு யாரும் இல்ல. இன்னொன்னு, எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு வரவு இருக்கு. அது என் அப்பா மட்டும்தான். நான் மட்டும்தான் நினைக்கிறேன் அப்பா அப்பான்னு. ஆனா அவங்க யாரும் அப்படி நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதான் தெரியுது இல்ல அப்படி நினைக்கலன்னு சொல்லி. அப்புறம் என்ன, தூக்கி போட்டுட்டு வர வேண்டியதானே? இங்க பாரு மச்சி, பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறதை விட பிடிச்ச லைஃப வாழ்றது எவ்வளவோ பெட்டர். இல்லடி விடு, பிடிச்ச லைஃப்னு ஒண்ணு இருந்துச்சு, அதுவும் போயிட்டு. என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஏதோ லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி. ஆ, ஆமா. என்ன சொல்ற? லவ் ஃபெயிலியரா? ஒண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டானா? அவ்வளோ பெரிய மன்மதன் யாருடி? உன்னை பார்த்தா எனக்கே லவ் பண்ண மாதிரி தான் இருக்கு. எவ்வளோ அழகா இருக்க. உனக்கு என்னடி குறை? என்ன குறையா? எல்லாமே குறையாதான் இருக்கு என் லைஃப்ல. ஏன் மச்சி, என்னாச்சு சொல்லு. ஒருத்தரை பிடிச்சிருந்தது, ப்ரப்போஸ் பண்ணேன், வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஒண்ணு வேணான்னு சொன்னானா? அவனை மாதிரி ஒரு பைத்தியத்தை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஷோ கடவுளே, அப்படிலாம் சொல்லாத. அவர் என்னமோ மறுபடியும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னாரு. அப்புறம் என்ன? எனக்கு தெரியலடி, எப்படி நம்புறதுன்னே புரியல எனக்கு. ஒருத்தர் மேல நம்பிக்கையே வர மாட்டேங்குது. ஏன்டி இப்படி பேசுற? வெறுத்து போய் பின்ன என்ன பண்ண சொல்ற? ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்குன்னு போய் பேசினேன், அதுக்கப்புறம் பிடிக்கலன்னு சொன்னாரு, இப்ப பிடிச்சிருக்குங்கிறாரு. மாத்தி மாத்தி பேசுறாரு. அதுவும் இல்லாம என் சைடு ஸ்ட்ராங்கா நின்று பேசுறதுக்கு யாருமே இல்ல. என் அம்மா இருந்திருந்தா எனக்கு இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்களா? யாருமே இல்லைன்னா நீ தாண்டி பேசணும். நீ தான் பேசணும். என்னடி இப்படி பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளே மேரேஜ் ஆகுதுன்னா நீ எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்லுவா அவங்க கிட்ட, உனக்கு பிடிச்சதுன்னா மட்டும் பண்ணு, பிடிக்கலன்னா பண்ணாதன்னு. இப்ப என்னன்னா நீ எப்படி பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு தெரியல மச்சி, நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய் ஜெனிஃபர், உன் சித்தி வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஷோ கடவுளே, இந்த ஆளெல்லாம் என்ன சொல்லன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் வச்சுக்கிட்டே இருக்கான் பொண்டாட்டி பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு. என்னம்மா தனியா பேசிக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல ஆண்டி, வாயில கொசு போயிட்டு நினைக்கிறேன். சீச்சி தள்ளி போ குண்டிச்சி. ஆ, ஒன்னும் இல்ல ஆண்டி, சாரியில லைட்டா கிழிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, எங்கம்மா எங்க கிழிஞ்சிருக்கு? பின்னாடியே கிழிஞ்சிருக்கு. ஐயோ, பார்க்காமல வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுமா, நான் வேற சாரி போய் மாத்திட்டு வரேன். ஐயோ, கிழிஞ்ச சாரி எப்படி கட்டிக்கிட்டு இருக்கிறது? எல்லாரும் வருவாங்களே. ஐயோ ஆண்டி, நான் சொன்னது உங்க சாரி இல்ல. அட மூதேவி,
ஆன்ட்டி இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க சரிங்களா? நான் ஒன்றும் ஜெனிஃபர் மாதிரி இல்ல. பட்டுன்னு கையை நீட்டினாலும் நீட்டிடுவேன். எம்மா அந்த பயம் இருக்கட்டும். நீ தானே சொன்ன கிழிஞ்சிருக்குனே. ஆமா கிழிஞ்சிருக்குன்னு தான் சொன்னேன். உங்களுக்குன்னு சொன்னனா? நீங்க கொடுத்த சாரியில கிழிஞ்சிருக்கு. அதை பின் பண்ணி தான் குத்திருக்கேன். எல்லாரும் இன்னைக்கு வருவாங்க இல்லையா? அந்த சாரியை எப்படி ஜெனிஃபர் போட்டுக்கிட்டு இருப்பா? அதுக்கு நீங்க எப்படி ஒரு கடையில வாங்கியிருப்பீங்கல்ல, அந்த கடை பக்கத்துல தான் அப்படி இருக்குன்னா நீங்க சொல்லி வேற சேலை வாங்கலாம்ல. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இருக்கிறத மட்டும் கட்டிக்கிட்டு இருந்தா போதும். இவ இருக்கிற மூஞ்சிக்கு அதுவே அதிகம் தான். ஏன் ஆன்ட்டி இப்படிலாம் பேசுறீங்க? என்ன உங்களுக்கு பிரச்சனை? அமைதியா இருக்க மாட்டியா நீ கொஞ்ச நேரம்? ஆளை பாரு, திங்கிருக்கு தானே வந்த, போய் கொட்டிக்கோ, அங்க சோறு போடுறாங்க பாரு. இங்க பாருங்க, இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை பேசினாலும் உங்களுக்கு மரியாதை கெட்டுரும் சொல்லிட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பேசினாலும் கேட்டுக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வாயை முடிக்கிட்டு வெளியே போயிருங்க. உங்களை யார் முதல்ல இந்த ரூமுக்கு வர சொன்னா? நான் கூப்பிட்டேன் உங்களை. எனக்கு ஒன்றும் உன் கூட வந்து கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கிளம்பி தொலைஞ்சிட்டியா இல்ல பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கியான்னு பார்க்க வந்தேன், அவ்வளவுதான். தேவையில்லாம என்ன பார்க்க வரவங்க கிட்ட எல்லாம் நீங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, சத்தியமா சொல்றேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். ஆமா, ஏதோ என் அப்பாவை கண்டிதான் இந்த கல்யாணத்தை நான் ஒத்துக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா அவ்வளவுதான். ஜெனிஃபர் அப்படிலாம் பேசாதமா உங்ககிட்ட. அப்பா நீங்க அமைதியா இருங்கப்பா. சும்மா அவங்க கிட்ட இதை பேசாதே, இவங்க கிட்ட இதை பேசாதேன்னு சொல்லிட்டு அவங்க ஒன்னும் அவங்க சொல்ற மாதிரி என் அம்மா இல்லையே. என் அம்மாக்கு நான் என்ன மரியாதை கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். அம்மா இல்ல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்க கூடாது. என் அம்மா இடத்துல இருக்கிறதே அவளுக்கு அசிங்கம் தான். அவ இவனு பேசின பல்லு தட்டி ரொம்பத்துக்கோ. ஜெனிஃபர் என்கிட்டயே கத்துங்கப்பா நீங்க. போங்கப்பா தயவு செஞ்சு வெளியே. எடி, இந்த அடங்காத திமிரு பேச்செல்லாம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பேசணும்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். சடைய பிடிச்சி செவுத்துட்டு இடிச்சு கொன்னுருவேன் பார்த்துக்கோ. தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருந்தானா. ஒழுங்கு மாதிரிதான் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் காஃபி கொடுத்து விடுறேன். அந்த காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு ரிங்க மாட்டிட்டு என்னன்னா பண்ணி தோலை. ஒரு வாரம் கழிச்சு உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுல இருந்து அனுப்பிட்டேன்னா அதுவே போதும். அதுக்கப்புறம் நாங்க நிம்மதியா இருப்போம். பின்ன நிம்மதியா தான் இருப்பீங்க. என்னதானே வித்து நீங்க காசு வாங்கலான்னு பாக்குறீங்க? ஏய், என்ன ஏன்றீங்க? வாயை மூடுங்க. சி, நீலாம் ஒரு பொண்ணுன்னு நினைக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. உன் பொண்ணா இருந்தா நீ இப்பெல்லாம் பண்ணுவியா? காசுக்காண்டி இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ற. நானும் அதை ஒத்துக்கிட்டு இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன் பாரு. என்னதான் செருப்பாளி அடிக்கணும். ராஜேஸ்வரி வா முதல்ல வெளியே போவோம். அவ ஏதோ கோவத்துல பேசிக்கிட்டு இருக்கா, நீயும் கூட கூட பேசிக்கிட்டு இருந்தா இந்த கல்யாணத்துலதான் பிரச்சனை வரும். இருக்கியா? எல்லாரும் வந்துட்டு போட்டோம், அதுக்கப்புறம் இருக்கு உனக்கும் பொண்ணுக்கும் என் சுயரூபம் என்னன்னு தெரிய வரும். கௌசி சாரிடி, என்னாலதான் நீ அவங்க கிட்ட சண்டை போட்டுட்ட. என்னாலதான் அவங்க திட்டினாங்க. என்ன பொடி லூசே. இல்லைன்னா மட்டும் என் சித்தி என்னை மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் தான் செய்வா. அமைதியா இருடி, வேற ஏன் இப்பெல்லாம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? இப்பதான் புரியுது நீ எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்லி. கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் இருக்கேன். ஏன்டி இப்படி பொய் சொல்ற? உனக்கு அவரை பிடிச்சிருக்கா, நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. எனக்கு தெரியல, இதுக்கு மேல கல்யாணத்தை நிறுத்தி என்ன பண்ண போறேன். விடு, என் லைஃப் இப்படிதான் போகணும்னு இருக்கு. எப்படி போகணுமோ அப்படியே போகட்டும். எனக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னே தெரியலடி. நீ ஃபீல் பண்ணாத, விடு லூசி. என் லைஃப் என் தலையில இப்படிதான் எழுதி வச்சிருக்குன்னா அது யாரால மாத்த முடியும்னு? சத்தம் கேக்குது. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு பாத்துட்டு வரேன். நீ இங்கே இரு. அதெல்லாம் வேண்டாம், இங்கே இரு. ஏ ப்ளீஸ் டி, எப்படி இருக்காருன்னு பாத்துட்டு மட்டும் வரேன்டி. சரி போயிட்டு வா. வாங்கம்மா, வாங்க வாங்கய்யா, வாங்க தம்பி. தம்பி நீங்க வாங்க தம்பி, வாங்கம்மா. நான் உங்க மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு. அனுக்கு அண்ணன் மாதிரி தான், அனுக்கு தெரியும். அப்போ அண்ணன்னா உங்க பையன் தான். சந்தோஷம் தம்பி. என்ன சொல்லாம கொள்ளாம உடனே வந்திருக்கீங்க? அனு கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை, யாரும் எதுவுமே சொல்லவே இல்லையே என்கிட்ட. ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? எல்லாம் நல்ல விஷயம்தான். நல்ல விஷயமா? என்ன நல்ல விஷயம்? என்ன நல்ல விஷயமா? உங்க பொண்ணு என்ன வாய் சொல்லி மிரட்ட முடியலன்னு சொல்லி ஆளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அனுமா என்ன சொல்றாங்க? மாமியார் கிட்ட ஒழுங்கா நடந்துக்கலையோ, அதுதான் அப்படி சொல்றாங்களோ சாடையா? அப்படிலாம் இல்லம்மா. என்ன எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க, ஆனா சொல்ற விஷயம் மட்டும் பொடி வச்சு சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு ஒண்ணுமே பிடிபட மாட்டேங்குது. பிள்ளை ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேமா, அதனாலதான் அப்படி சொல்றீங்களோ? ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ, அப்படிலாம் எதுவுமே இல்ல. ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். அப்படி என்னம்மா விஷயம்? என்ன விஷயமா? முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க. ஏங்க, இந்த ஸ்வீட் பாக்ஸ் பிடிங்க. இதுல இருந்து ஒன்னு எடுத்து நானே அனு அம்மா வாயில ஊட்டி விடுறேன். ஐயோ, வாய் போகுதம்மா. என்ன விஷயம்னு சொல்லுங்க. இதை ஃபுல்லா சாப்பிடுங்க, அப்புறம் சொல்றேன்.
இருங்க இன்னொரு ஸ்வீட்டும் கொடுக்குறேன். ஐயோ வேண்டாம்மா, என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏதோ சந்தோஷமான விஷயம் நினைக்கிறேன். மாப்பிள்ளை தம்பி ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரோ? சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அந்த சந்தோஷமான விஷயம் இல்ல. உங்களையும் என்னையும் ஏன் என் புருஷனையே பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய மனுஷரோ இல்ல ஒரு குட்டி மனுஷங்களோ வரப்போறாங்க. என்னம்மா சொல்றீங்க? ஆமா, நீங்க நினைக்கிறதே தான். உங்க பொண்ணே மாசமா இருக்கா, குழந்தை பெத்துக்க போறா. அனுக்கு குழந்தை பிறக்க போகுது. நீங்க பாட்டியாக போறீங்க. உங்களை மிரட்டுறதுக்கு ஒரு குட்டி தேவதையோ இல்ல இளவரசனோ வரப்போறாங்க. ஆமா ஆமா, இளவரசன் தேவனையா என்ன பண்ணிட்டு. அனு, அனுமா, என் தங்கமே. ஆமா, உன்னை இனிமே மிரட்டுறதுக்கும் அழுகிறதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் ஒருத்தவங்க வர போறாங்க. அழுகாதம்மா, நீ அவ பின்னாடி ஓடுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணிக்கோ. இப்பவுமே அவ அங்க எங்கேயோ ஓடுவா, பாத்துக்கோ. ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அனு. இவ்வளவு இனிப்பான செய்தி சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கலையே. சாப்பாடு கூட எதுவுமே செஞ்சு வைக்கலையே. ஏதாச்சும் இனிப்பாச்சும் செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஒரே நிமிஷம் எல்லாரும் இருங்களேன், நான் ஏதாச்சும் இனிப்பு எதுனா செஞ்சு எடுத்துட்டு வரேன். சம்மந்தி, ஏன் சம்மந்தி அழுவுறீங்க? நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்கோம். அழுகாதீங்க சரிங்களா? இனிப்பெல்லாம் எதுவும் வேண்டாம். இப்போ நாங்கள் உடனே ஒரு இடத்துக்கு கிளம்ப வேண்டியது இருக்கு. அங்கே போயிட்டு அனுவியும் ரகுவியும் வேணா ஈவினிங் போல அனுப்பிடுறேன். உங்களுக்கு மனசுக்கு போல என்னென்ன செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் செஞ்சு கொடுங்க உங்க பெண்ணுக்கு, சரிங்களா? சரிங்க சம்மந்தி. எனக்கு என்ன சொல்றதே தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ கடவுளே, சந்தோஷமா இருக்குன்ட்டு அழுதுகிட்டு தான் இருக்கீங்க. சந்தோஷப்படுற மாதிரி தெரியலையே. இல்லம்மா, சந்தோஷத்துலதான் அப்படி வருது, எனக்கு கண்ணீரா வருது. ரொம்ப நாள் கழிச்சு என் வாழ்க்கையில ரொம்ப பெரிய சந்தோஷம். ஐயோ, இங்கேயும் அங்கேயும் ஓடுறதுக்கு ஒரு குட்டி வரப்போகுதுன்னு நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அழுகாதுங்க சம்மந்தி, எங்களுக்கு இப்போ கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு கொஞ்சம், சரிங்களா? நாங்கள் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அனுவிய ரகுவியை அனுப்பி விடுறோம். இல்லை சம்மந்தி, இவ்வளோ நல்ல விஷயத்த சொல்லிட்டு உடனே பிள்ளையை கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க. அதான் மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. நீங்களும் உட்காந்து ஒரு வாய் காப்பி தண்ணியாச்சும் குடிச்சிட்டு போலாம்ல. அத்தை, அதெல்லாம் வேண்டாம் அத்தை, இருக்கட்டும். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருக்கு. நாங்க போயிட்டு ஈவினிங் வேணா வரோம். அப்ப வேணா ரெடி பண்ணி வைங்க. சரி, அப்போ எல்லாருமே வாங்க, தடபுடலா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ஆமா ஆமா, விருந்துக்கு ஏற்பாடு பண்றாளாம், விருந்துக்கு. சம்மந்தி, அவங்க பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. எங்க அம்மா அப்படிதான் எதையாச்சும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன சம்மந்தி, இவ்வளவு பெரிய நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க, சந்தோஷமான விஷயத்த. அதை போட்டு நினைப்பேன்னா இப்படி யாரோ ஒருத்தவங்க சொல்றதை நினைச்சுக்கிட்டு இருப்பேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சம்மந்தி. ஆமா, அம்மா வரலையா? அத்தை காருக்குள்ள இருக்காங்க. அவங்களால இறங்கி வர முடியலன்னு சொல்லிட்டு கார்லயே இருக்காங்க. நாங்க கிளம்புறோம், அப்படியே நேரமாச்சு. சரி சம்மந்தி. ரகு, நீ அனு ரேஷ்மெல்லாம் ஒரு கார்ல வந்துடுறீங்களா? நானும் அம்மாலாம் கிளம்புறோம். சரிப்பா. சரி வாதா நீ நேரமாச்சு. சரிங்கம்மா, நாங்க ஈவினிங் போல வரோம் எங்க வீட்டுக்கு, சரிங்களா? இப்போ கொஞ்சம் வேலையா இருக்கு, ஒரு 4 மணி போல வரோம். சரிங்கம்மா. ரகு, அப்ப நானும் கிளம்புறேன்ல. சரி. அனுமா, என்னம்மா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, எப்போ தெரிய வந்துச்சு? ஒரு 2 நாள் முன்னாடியே தெரியும். அப்போ ஒரு வார்த்தை கூட அம்மா கிட்ட சொல்லவே இல்லையே, எதுக்கு? அம்மா கிட்ட சொல்லியிருந்தா அம்மாவே ஓடி வந்து பார்த்துருப்பால உன்னை. நேர்ல வந்ததுனாலதான் நீ எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு சொல்லி நேர்ல பார்க்க முடிஞ்சிச்சு. போன்லயே சொன்னா நீ என்ன பண்ணுவ? போன்லயே சந்தோஷம்னு சொல்லுவ. அதிகபட்சம் என்ன வந்து அங்க பாப்பேன். நாங்க இங்க வந்து பார்த்தோம்னா உன் மூஞ்சில எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நான் பாப்பேன்ல, அதான். அடி பொடி கூறுகிட்டவல, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கம்மா. குழந்தைலாம் எப்படிமா இருக்கு? குழந்தைய கூட்டிட்டு வரலையா? இல்லம்மா, குழந்தை வீட்டுலதான் இருக்கான். நாங்க இப்ப போயிட்டு உடனே வந்துருவோன்னு நான் கூட்டிட்டு வரலம்மா. சரிம்மா, சாயந்திரம் போல வரும்போது குழந்தைய கூட்டிட்டு வாம்மா. வீடே வெறிச்சோடி போயிருக்கு. ஒரு குழந்தை வந்துச்சுன்னா அங்கேயும் எங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்கும் பத்தியா, அதாம்மா. இனி என்னம்மா, உங்க பேரனோ பேத்தியே வரப்போகுது. அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து இங்கேயே வச்சு வளங்க. நீங்க சொன்னாலும் சொல்லலாம்னாலும் அதுதான் பண்ண போறேன். இனி எனக்கு யார் இருக்கா, யாரை வளர்த்தணும், என்ன பொறுப்பு இருக்கு? இப்பதான் எனக்கு பொறுப்பு வந்திருக்கு. அதுவும் என் பேரனும் பேத்தியோ வந்து என்ன அதிகாரம்லாம் பண்ணுவாங்க? ஆமாமா, அதிகாரம் தான் பண்ணுவாங்க. அனு, நேரமாச்சு, கிளம்புவோமா? மாப்பிள்ள நேரமாச்சோ? நான் ஒருத்தி வெளியே எங்கேயும் போனோம்னு சொன்னீங்களே. சரிங்க, நீங்க போங்க. சரி, பார்த்து கூட்டிட்டு போங்க பிள்ளைய. அதெல்லாம் பத்திரமா பார்த்து போங்க பிள்ளைய, சரிங்களா? சரி தம்பி. அனு, ஜாக்கிரதையா பத்திரமா இருந்துக்கணும், சரியா? பின்னாடி சீட்ல எல்லாம் உட்காரக்கூடாது, முன்னாடி சீட்லயே உட்காந்துக்கணும். என்னம்மா, மாடிப்படிலாம் அடிக்கடி கீழே இறங்காதம்மா. கீழே ரூம் இருக்கும்ல உங்க வீட்டுல, கீழே ரூம்லயே இருந்துக்கோ. சரிம்மா. சரி, பார்த்து போயிட்டு வாடி. சரி. சரி, அப்ப கிளம்புவோம், நேரமாச்சு. சரி ரகு.